நீங்க ரொம்பவே சென்சிட்டிவான ஒருத்தரா இருந்தீங்கன்னா நான் சொல்ல போற படங்களை உங்களால முழுசா பார்க்கவே முடியாது. சில படங்கள் ரொம்பவே அருவருப்பாவும் இருக்கும். சோ இந்த லிஸ்ட்ல வர்ற எந்த ஒரு படத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டாம். அஞ்சாவதா நம்ம பார்க்க போற படம் ஐ ஸ்பைட் ஆன் யுவர் கிரேவ். இது ரிலீஸ் ஆன டைம்ல ரொம்பவே பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. இதோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இதுல வர்ற கொடூரமான சீன்ஸ் தான் இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. இதோட கதை என்னன்னா, ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள இருக்கிற அவளோட கேபினுக்கு வேகேஷனுக்காக போறா. அங்க ஒரு சில பேர் அத்துமீறி அவளோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அவளை சாவோட விளிம்புல விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து அவங்க பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றதுதான் இந்த படம். இந்த படத்தை முதல்ல 1978 தான் முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கு இந்த படம் ரொம்பவே கேவலமான படம்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2010 இந்த படத்தை ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. பட் இது பேன் ஆகலனாலும் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்துச்சு. நிறைய பேர் இதை கொடூரம்னு சொன்னாலும் பாதிக்கப்பட்ட விக்டிம் இவ்ளோ கொடூரமா கொலை பண்றது ஏதோ தப்பான மெசேஜ் மாதிரி இருக்குன்னு சில பேர் பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா யாரோட பக்கம் நிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதை பார்த்தவங்களால கண்டிப்பா இதை மறக்கவே முடியாது. சோ இது ரீசெண்டா தமிழ் டப்ல வந்ததா கூட கேள்விப்பட்டேன். மேபி யாராவது பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற படம் ரா. நீங்க ஒரு வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இந்த படத்தோட கதையில ஒரு வெஜிடேரியன் பொண்ணு கால்நடை மருத்துவ பள்ளிக்கு படிக்க போறா. ஆனா அங்க ஒரு விசித்திரமான சடங்கு ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவ தன்னோட வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் சாப்பிடாத இறைச்சியை சாப்பிடுறா. அதுவும் பச்சையான இறைச்சி. இன்னும் ஓபனா சொல்லணும்னா அவ சாப்பிடுறது விலங்குகளோட இறைச்சி மட்டும் இல்ல, மனிதர்களோடதும் தான். இந்த படத்தோட முதல் ஷோ போட்டப்போ ஆடியன்ஸ்ல சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சோ ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு பெரிய கூத்தே நடத்தி இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த படம் ஒரு புத்திசாலித்தனமான படம். தேவையில்லாத நான்வெஜ் பத்தின மூட நம்பிக்கையை தூக்கி போட்டு மக்கள் இன்னும் மெச்சூரிட்டியா இருக்க உதவி பண்ணுச்சுன்னு சில ஃபேன்ஸ் இந்த படத்தை பாராட்டினாங்க. பட் அதுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துச்சு. சோ வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து மயக்கம் போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பா வாந்தி எடுத்துருவீங்க. படம் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற படம் செர்பியன் ஃபிலிம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ரிட்டையர்ட் ஆன ஒரு அடல்ட் மூவி ஆக்டர் கடைசியா ஒரு படம் நடிக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு. அப்புறம் அவரும் அந்த படத்தை நடிச்சு கொடுக்கறாரு. இதுதான் இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி. இது மாதிரி 1000 படம் இருக்கு. இந்த படத்தை மட்டும் ஏன் ஃபுல்லா பார்க்க முடியாதுன்னு கேக்குறீங்களா? படத்துல எல்லாரோட முகமும் மூடி இருக்கும். கிளைமேக்ஸ்ல மாஸ்க் எடுக்கும் போது வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அதுல தான் இந்த படத்தை போட்டு பொளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பார்க்க போனவங்க யாரும் இப்படி ஒரு ட்விஸ்டா எதிர்பார்க்கவே இல்ல. நிறைய பேர் இந்த படத்தை பேன் பண்ண சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சில கண்ட்ரீஸ் பேன் கூட பண்ணிட்டாங்க. பட் இந்த படத்தோட டைரக்டர் இது அரசியல்ல நடக்கிற சமூக ஊழல் பத்தின படம்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்னதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபேன்ஸ் இது ஒரு கொடூரமான படம்னு சொல்லி பேன் பண்ணதான் சொன்னாங்க. சோ யாரும் இந்த படத்தை பார்க்க வேண்டாம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற படம் மதர். இந்த படத்துல நடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸ் தான். இந்த படத்தை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தை ஜெனிஃபர் லாரன்ஸ் எப்படி நடிச்சாங்கன்னு உங்களுக்கே டவுட் வரும். அப்படி என்னடா இந்த படத்தோட கதைன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சாதாரண ஃபீல் குட் மூவி மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஒரு அமைதியான வீட்டுல ஒரு காதல் ஜோடி ஒன்னா வாழ்றாங்க. திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி விருந்தினர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஃபீல் குடா போயிட்டு இருந்த படம் ஒரு கட்டத்துல அப்படியே தலைகீழா மாறுது. திடீர்னு அந்த வீட்டோட சுவர்லாம் உடைஞ்சி அங்கிருந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இது பார்க்க ஹாரர் மூவி மாதிரி இருந்தாலும் இது மதம் சம்பந்தப்பட்டதாகவும் ஒரு சமூகம் அழியறத காட்டுனதுனாலையும் இந்த படம் சிலரோட மனசை காயப்படுத்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஆடியன்ஸ் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. பாதி பேர் இது சூப்பரான ஒரு படம்னு சொன்னாங்க. பாதி பேர் ரொம்பவும் கோவப்பட்டு ரொம்பவும் குறைவான ரேட்டிங்ஸ் கொடுத்தாங்க. ஒரு படம் ஆடியன்ஸ்குள்ளேயே சண்டையை ஏற்படுத்தும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் ஜெனிஃபர் லாரன்ஸ் படம் இப்படி இருக்கும்னு சுத்தமா யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற படம் ஆன்டி கிரைஸ்ட். இந்த படத்தோட கதை துக்கத்துல இருக்கிற ஒரு கப்பிள்ஸ் தங்களோட மன நிம்மதிக்காக காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேபினுக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க அமைதிக்கு பதிலா அவங்களுக்கு அங்க பைத்தியம் புடிச்சு முட்டாள்தனமா கொடூரமான விஷயங்களை பண்றாங்க. சில பேர் இதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஆனா படத்தை ரிவ்யூ பண்றவங்க இந்த படம் ரொம்பவே ஈவிலா இருக்கு, சோ யாரும் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் சில ரிவ்யூவர்ஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா இது துக்கம், வலி மற்றும் மனித இயல்பின் இருண்ட பகுதிகளை பற்றிய ஒரு பச்சையான கலைப்படைப்பு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இத புத்திசாலித்தனமான படம் இல்லனா முட்டாள்தனமான படம் எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நீங்க வழக்கமா பாக்குற படம் மாதிரி கண்டிப்பா இருக்காது. சோ இந்த படத்தை பார்க்காம அவாய்ட் பண்றது நல்லது. சோ இந்த 5 படத்தையும் சில பேர் கலைப்படைப்புன்னு சொல்றாங்க, சில பேர் கெட்ட கனவுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க யாராவது இந்த படத்தை எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.